திருச்செந்தூர் அருகே வேறொரு பெண்ணுடன் திருமணத்தை மீறிய உறவு வைத்திருப்பதாக கூறி காவலர் மீது அவரது மனைவி போலீசில் புகார் அளித்துள்ளார். குலசேகரப்பட்டினத்தில் பணியாற்றி வரும் காவலர் ஜாக்சன் என்பவர் தன்னை தட்டி கேட்ட மனைவி ஜினோஸ்லின் மற்றும் அவரது குடும்பத்தினரை தாக்கியதாக கூறப்படுகிறது. லவ் பண்ணி ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க ஸ்டேஷனில். அதில் அவங்களுக்கு 2 பிரிவுக்கு கீழே வழக்கு பதிவு பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க. உடனே நான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தோம். அதனால் கோர்ட்டில் அதுக்கப்புறம் நான் கேஸை அவங்க மேலே போட்டிருந்த கேஸை வாபஸ் வாங்கி கொடுத்தேன். வாபஸ் வாங்கினோடனே என் மேலே டிவோர்ஸ் கேஸ் ஒன்று போட்டுட்டு என் கூட பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பிரிஞ்சு வாழ்ந்ததுக்கப்புறமும் அவங்க அம்மா அப்பாவுக்காக தான் அந்த டிவோர்ஸ் கேஸ் போட்டாங்க. நாங்கள் 2 பேரும் பழக்கத்தில் தான் இருந்தோம். இந்த 2 வருஷமாக நாங்கள் பழக்கத்தில் தான் இருந்தோம். இப்போ என் கணவருக்கு வேறு கல்யாணம் கண்டிப்பாக பண்ணியே வைக்கணும்னு அவங்க அம்மா முடிவெடுத்ததுனால என் கணவர் இன்னொரு பொண்ணு கூட பழக்கமாகி அந்த பொண்ணுக்கு எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் ஃப்ளோமி நகர்னு ஒரு ஊரில் அவங்க அப்பா பேர் கோயில்ராஜ், அவங்க அம்மா பேர் அன்பு, அவங்க பொண்ணு பேர் பிரீத்தி. இந்த பொண்ணு கூட பழக்கத்தில் இருந்து 2 மாதமாக பழகிட்டு இருந்தாங்க. இது எனக்கு தெரிஞ்சு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். விசாரிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் காட்டுக்குள்ளே போய் பேசுறது, வீட்டுக்குள்ளே தனியாக இருந்து பேசுறதெல்லாம் கேள்விப்பட்டு இன்றைக்கி அந்த பொண்ணை போய் சத்தம் போட்டுட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி எங்கள் ஊரில் திருவிழா நடக்குது, வீட்டுக்கு சத்தம் போட்டு வீட்டுக்கு தான் உட்காந்துருக்கேன். அதுக்குள்ளே என் மாமியார் மிக்கலம்மா, என் ஹஸ்பண்டோட அண்ணன் நிக்சன், என் ஹஸ்பண்ட் ஜாக்சன் காவலராக இருக்காங்க குலசேகரப்பட்டினத்தில். இவங்க 3 பேரும் சேர்ந்து என்னை அடித்ததில் இந்த காயம் வந்துருச்சு. அப்புறம் என்னை முதுலெல்லாம் அடித்து சோத்துலலாம் தள்ளி போட்டு முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து முதுகுலெல்லாம் குத்திட்டாங்க. தடுக்க வந்த எங்கள் அப்பாவையும் என் தம்பியையும் பயங்கரமாக அடித்து இது பண்ணிட்டாங்க. அடித்ததுனால நாங்கள் இங்கே ஜிஹெச்சில் அட்மிட் ஆகி இப்போ உட்காந்துருக்கோங்க. அதனால் காவல்துறை தயவு செஞ்சு அவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுங்க. ஹஸ்பண்ட் 2வது கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நானும் அந்த டிவோர்ஸ் கேஸையும் வாபஸ் வாங்கலை. எங்கள் மேலே ஏதாவது கேஸ் போடணுங்கிறதுக்காக இந்த பிரச்சனை இழுத்து இப்போ அடித்து எல்லாத்தையும் போட்டு விட்டுருச்சு. ஊரில் பாதுகாப்பே இல்லை. என் ஹஸ்பண்டால் எப்போ யார் அடிப்பா எந்த மாதிரி தெரியாமே நாங்கள் பயந்து வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிட்ருக்கோம். காவல்துறை தயவு செஞ்சு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவங்க மேலே தயவு செஞ்சு தக்க நடவடிக்கை எடுக்கும்படி தாழ்மை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.